பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்பது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கடமையாக்கிய இரண்டாவது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. நாளாந்தம் நாம் நிறைவேற்றுகிற ஓர் கடமையாக, ஓர் வணக்கமாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகை இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூணாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கடமையாக்கிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக நாளை மறுமையில் தன்னுடைய அடியார்களிடத்தில் முதலாவது விசாரிக்கக்கூடிய ஓர் வணக்கமாக இந்த தொழுகை இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் இந்த தொழுகையை பற்றி விசாரிக்கப்படுவான். அவனுடைய அந்த தொழுகை சீராகிவிட்டால் ஏனைய அமல்கள் சீராகிவிடும். இந்த தொழுகையை அவன் பாழாக்குவானாக இருந்தால் அவனுடைய ஏனைய வணக்கங்கள், ஏனைய செயற்பாடுகள் பாழாகிவிடும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாத இறை மறுப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், فَإِنْ تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத் கொடுப்பார்களாக இருந்தால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் மார்க்கத்தில் உங்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் இடையில், நிராகரிப்புக்கு இடையில் உள்ள வித்தியாசம் அவன் தொழுகையை விட்டு விடுவதாகும் என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் தொழுகையை கடைபிடிப்பதன் அவசியத்தை இந்த ஹதீஸ், இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஒரு மனிதனை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸ்ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் தன்னுடைய மரணத்தின் கடைசி நேரத்திலே தன்னுடைய சஹாபாக்களுக்கு செய்த மிக முக்கியமான ஒரு உபதேசமாக, அவர்கள் கடுமையாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வலது கரங்கள் சொந்தமாக்கி கொண்டு வைத்து நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசமாக கடைசி நேரத்தில் செய்த உபதேசங்களில் ஒன்றாக இந்த தொழுகையை பற்றியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் செய்கிற தவறுகளுக்கு, பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த தொழுகை அமைகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வஅகிமிஸ் ஸலாத்த தரஃப இந்நஹாரி வஸுலஃபம் மினல் லைல். நீங்கள் தொழுகையை பகலின் 2 பகுதிகளிலும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், இரவின் ஒரு பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத். நன்மையான விடயங்கள் பாவங்களை விட்டும் அது போக்கி விடுகின்றன, நன்மையான விடயங்கள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நபி அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள், எந்த அழுக்கும் நம்முடைய உடம்பிலே இருக்காது யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற போது, அவ்வாறு தான் இந்த 5 கால தொழுகைகள். நீங்கள் இந்த 5 கால தொழுகைகளை தொடர்ச்சியாக கடைபிடிப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த தொழுகையை நாம் நல்ல முறையிலே கடைபிடித்து நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும்